ஹாய் கைஸ், வெல்கம் டு புவிஸ் vlog. இன்னைக்கு மாங்காய் முருங்கைக்காய் சாம்பார் செஞ்சு பார்க்க போகிறோம். முருகருக்கு படைக்கணும் அப்படின்றதுனால முருகர் ஃபோட்டோ வந்தாச்சு. மாங்காய், முருங்கைக்காய், வெங்காயம், தக்காளி, உருளைக்கிழங்கு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா அடுப்பு மூட்ட போகிறோம். ஓகேங்களா? அடுப்பு மூட்டலாம். அடுப்பு மூட்டுறதுக்கு என்னடா இவ கற்பூரம்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்காளேன்னு நினைக்காதீங்க. கற்பூரம் வச்சு தானே பொங்கல் வைக்கும்போது அடுப்பு மூட்டுவாங்கள்ல, அதனால் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். அடுப்பு மேக்கிங், ஃபயர் மேக்கிங். எஸ், ஃபயர் மேக்கிங். இது மேலே என்ன பண்ணணுன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன விறகு எடுத்து வச்சுனா நல்ல ஃபயர் வந்துடும் கைஸ். அவ்வளோதான். நல்ல பருப்பு போட்டு வேக வைக்கணும். எஸ், பருப்பு போட்டு நல்லா வேக வச்சு பருப்பு கடைஞ்சி ஃபைன். அப்புறம் அதில் தண்ணி ஊற்றி கலக்கி ஃபைன். நல்லா தண்ணி ஊற்றி கலக்கியாச்சு. இப்போ தாளிச்சு ஃபைன். தாளிச்சு ஃபைன். எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ கடுகு போட்டு கடுகு தாளிக்கணும். நெருப்பு எப்படி எரியுது, குபு குபு குபுன்னு எரியுது பாருங்கள். நெருப்புடா நெருங்குடா அப்படின்ற மாதிரி எரியுது. கடுகு போட்டு நல்லா தாளிக்கிறோம். நல்லா தாளிச்சிட்டு இது உள்ளே வெங்காயம், தக்காளி, வெங்காயம் போட்டாச்சு, தக்காளி, உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் போட்டு இப்போ தாளிச்சு போயிடணும். நல்லா கிண்டணும் கைஸ். நல்லா கொதிக்குது இல்லை, நல்லா வதக்கி ஃபைன். வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டாச்சா. இப்போ உருளைக்கிழங்கு எடுத்து கொட்டி நல்லா வதக்கணும். ஓகே, நல்லா வதக்குனாதான் சாம்பார் சூப்பராக இருக்கும். நல்லா மூஞ்சிலே அடிக்குது கைஸ் இந்த புகை. முடியல என்னால். குட்டி அடுப்புலேருந்து இவ்வளோ புகை வருது. நல்லா வதக்கிட்டு என்ன பண்ணணும் நீங்கள் தான் சொல்லணும். எனக்கு மறந்து போச்சு, கேட்டு செஞ்சிட்ருக்கேன். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும், கையில் நல்லா நெருப்படிக்குது. அதனால தான் சரியாக வதக்கவே முடியல. தெரியுதுங்களா? குபு குபுன்னு எரியுது பாருங்கள். நான் தான்டா அப்படின்ற மாதிரி எரியுது இந்த நெருப்பு. ஏங்கிட்டே வா, இருடி, நான் கையை ஒரு பதம் பார்த்துடுறேன் அப்படின்னு சொல்லுது. கஷ்டமாக இருக்குது. முருகா கையை காப்பாற்று. விதத்தை எங்கேயாச்சு. இப்போ பருப்பு தண்ணி ஊற்ற சொன்னாங்க. பருப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். பருப்பு தண்ணி ஊற்றி கலக்குன்னு கலக்கிடணும். அழகாக கலக்கணும்.